இலங்கை அரசாங்கம் ஒரு புதிய நடைமுறைய கொண்டு வராங்க. அதாவது போதைப்பொருள் பாவனை செய்றவங்க, சிறுவர்கள் குறிப்பா பாடசாலை மாணவர்கள், வீட்ல உள்ள சின்னவங்க போதைப்பொருள் பாவனை செய்திருக்காங்களான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கருவி ஒன்று, அதாவது ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒரு கிட் ஒன்று அறிமுகப்படுத்த போறாங்க. ஜனாதிபதி தலைமையில ஒரு கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில வைத்து தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில இத கொண்டு வரப்போறாங்க. இத பார்மசியிலேயே பெற்றோர்கள் இலகுவாக அல்லது பாதுகாவலர்கள் இலகுவாக இத பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட போகுது. கடந்த நாட்கள்ல போதைப்பொருள் பாவனை தொடர்பாக பலதரப்பட்ட இளைஞர்கள் கைது செய்யப்படுறாங்க. எனவே பாடசாலை மாணவர்களை குறிவைத்து இந்த போதைப்பொருள் விற்பனைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்பொழுது ஆய்வுகள்ல புலனாய்வு தகவல்கள் குறிப்பிடுது. எனவே இந்த அடிப்படையில பாடசாலை மாணவர்கள் அல்லது வீட்டுல இருக்கிற சிறுவர்கள் வெளியில போய் வரவங்க அல்லது படிச்சு கொண்டிருக்கிறவங்க போதைப்பொருள் பாவனை செஞ்சிருக்காங்களோ என்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தா இந்த கருவியை இந்த குச்சியை வச்சு அல்லது இந்த கிட்ட வச்சு நீங்க அவங்கள பரிசோதனை செய்யலாம். ரகசியமான முறையிலேயே பரிசோதனை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இது இப்போ ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க. இது மிக விரைவில் நடைமுறைக்குள்ள வரப்போகுது. அண்மையில் எடுக்கப்பட்ட கணக்குகளின் அடிப்படையில் இப்பொழுது சிறைச்சாலையில இருக்கிற தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அல்லது இப்பொழுது அவங்களுக்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறவங்கள 70%, அதாவது 100% போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கைகள், போதைப்பொருள் பாவனை தொடர்பான கைது நடவடிக்கைகள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இலங்கையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 40,000 பேர் இப்பொழுது சிறைச்சாலைகள்ல இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுல 70% இந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க. இலங்கையை பொறுத்தவரையில 10,000 முதல் 15,000 தான் சிறைச்சாலைகள் கொள்ளளவு. ஆனால் அதை விட 4 மடங்கு அதிகமானவங்க இப்ப சிறைச்சாலையில இருக்காங்க அப்படின்றதும் ஒரு கவலைக்குரிய விஷயம் தான்.